அனைவருக்கும் வணக்கம். விருச்சகராசி நேயர்களுக்கு கர்மா இஸ் பூமரங், விதி வலியது என்ற வகையில் விருச்சகராசி நேயர்களுக்கு மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் மேச ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. இந்த பெயர்ச்சியின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டங்கள்ல விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், புதனும், மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகபோகம் தரக்கூடியவர். அதாவது பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது எதற்கு? வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர், இன்பங்கள் கூற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ஒருவருக்கு பொன் பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை பெறுவது சுக்கிரனாகும். அசுரகுரு சுக்கிரன் ஆவார். இவர் இகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர். ஆடல், பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவரும் இவர்தான். அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள் என்றால் சுக்கிரன் என்று பொருள். அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் என்றால் வெள்ளை என்று பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லாபட்சம், வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன். இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியற் காலை பொழுதை குறிப்பவரும் இவர்தான். வான்மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தெரிகிறார். அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். காமத்திற்கு காரகன் சுக்கிரன், கலத்திரக்காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர். அது மட்டுமில்லாமல் இவர் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகிறவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன். வாகன வசதிகளை அளிப்பவரும் இவர்தான். மிக உயர்ந்த வாகனமான, நடுத்தரமான வாகனமா, கடைசி நிலை வாகனமா, ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான். ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர். கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான். ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக பலன் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கிரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு, அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதேபோல் பெண்மணிகளுக்கு நளினத்தன்மையும், அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும்
சுகபோகங்களில் திளைத்து வாழும் மகிழும் ஆற்றலையும் வழங்குவார். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். லக்னத்திற்கு பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிக பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும். அதே நேரத்தில் நீச்ச போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், தனவிரயம், கௌரவ குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும். சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும். கார், பங்களா, நிலம், பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய். ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள், அடுக்குமாடி, சொகுசு பங்களாக்கள், தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார். ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் இருந்தால்தான் இதை போன்ற வசதியான யோகம் கிடைக்கும். அதேபோல் சுக்கிரனுடைய அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள், ஆடம்பர கார்கள், சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். சுகங்களை தருபவர் சுக்கிரன். சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்கள் அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார். அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல விருச்சக ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் அஷ்டமத்தில் இருப்பதை குறித்து கவலை கொள்ள வேண்டாங்க. ஒரு விதத்தில் அதுவும் நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 2 காரகத்துவங்களின் தீமை செய்யும் காரகத்துவமான வகை ரூணஸ்தானம் பலம் இழக்குது. தடையற்ற சிந்தனையால் வெற்றியை பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ல் சுக்கிரன் உச்சமடைந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் கலை தொழிலில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல் எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. 7ல் புதன் சூரியனோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகள்ல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அஷ்டம குரு வாக இருந்தாலும் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார சிக்கல்கள் இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானுடைய இந்த பெயர்ச்சி காலகட்டங்கள்ல உங்களுடைய கைகள் தாராளமாக பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குது. குடும்ப பொருளாதார சூழ்நிலையில் எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல விருச்சக ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் மனதில் ஒரு அச்சம் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அர்த்தாஷ்டம இடமாகிய 4ஆம் இடமும் அஷ்டம இடமான 8ஆம் இடமும் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பதை கவனத்தில் கொண்டு எதிலும் அவசரப்படாமல் இருக்க வேண்டுங்க. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் மாற்று யோசனையும் வைத்துக் கொள்வது நல்லது. சில முக்கியமான முடிவுகளை இப்போதைக்கு எடுக்க வேண்டாங்க. புதிய முதலீடுகள்ல பயன் தராது. அதே போல் அலைச்சல்கள் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்
எங்கு செல்வதாக இருந்தாலும் வெயில் நேரத்தில் செல்வதை குறைத்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரிய நாராயணனை வணங்குங்க. குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள். புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.